நாளைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்த டேட்டா தான் இது. ஸோ இருந்தாலும் ஒவ்வொரு தலைப்பையும் எந்த மாதிரி நம்ம பார்க்கணும், ஒரு பாடத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும், ஓகேவா? ஏன்னா ஒரு பாடம் இருக்குன்னா அது ஈஸியாக படிச்சிட முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி தெரியுமா இருக்கும், அவங்க படிக்கிறத ஆக்சுவலி 5வது புக்கு 6வது புக்கு 7வது புக்கு தான் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு டிகிரி லெவலில் தாண்டின ஒரு புக்கை கையில் வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப அப்படி சின்சியராக படிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து சின்சியாரிட்டி எல்லாம் தேவையே கிடையாது. அதே 6வது தான். நீங்கள் ஒரு 6வது ஸ்டூடெண்ட்டு தான். அது நீங்கள் 6வது எப்படி படிச்சிங்களோ அதையே தான் இங்கேயும் பார்க்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ரிலாக்ஸாக படிக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப பெரிய புக்கு, அவ்வளோ டேட்டா வரும், அப்படி இப்படி எக்ஸாமுக்கு கேட்க போகிறாங்க, அப்படி இப்படின்லாம் நீங்களாகவே கற்பனை பண்ணிக்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அது வந்து ஒரு மோசமான ஒரு எப்படி சொல்கிறது, அது வேணாமே, கூட வச்சுக்க வேண்டாமே. ஏன் அப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம கூட ஏன் ஒரு கஷ்டமான கோணத்துலேயே பார்க்கக்கூடாது? அந்த மாதிரியெல்லாம் வேணாம். அது ரொம்ப ஃப்ரீயாக உள்ளது தான். ஃப்ரீயாக உண்மையாகவே படித்து பாருங்களேன். இதெல்லாம் சப்பா டாப்பிக்கிடா அது அப்படின்ட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். விழுந்து விழுந்து படிப்பாங்க. அப்படியே ரொம்ப சீரியஸாக படிச்சுருந்தோம்னு வச்சுங்க, வார்த்தையிலலாம் அந்த எழுத்து புள்ளி கமா அதிலலாம் உட்காந்து ஆராய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேண்டாம். என்ன இருக்கோ அப்படியே தெரிஞ்சுட்டு போக வேண்டியதுதான். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கேள்விக்கு வந்து இப்போ பள்ளியில் துளையிட்டதற்கான சான்று எங்கு கண்டறியப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் வந்து மெஹர்கர். நமக்கு மெஹர்கர்னு ஃபுல் ஆன்சர் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ அப்படின்னு ஆரம்பிக்குமேன்னு கெஸ் பண்ணிட்டாலே போதும். அந்தளவுக்கே பாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். ஏன்னா இதில் 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட போகிறாங்க. ஆப்ஷனே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக பேரை கோடிட்ட இடம் நிரப்புகன்ற மாதிரியெல்லாம் நமக்கு கேட்க போகிறது கிடையாது. அப்போ அதையும் நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பயன்படுத்தினா தான், அதுவுமே சின்ன சின்ன விஷயந்தான், சின்ன சின்ன ட்ரிக்குன்றது அதுதான், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சொல்கிறேன், இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம 15ஆந்தேதி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 12ஆந்தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த 3 நாள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ 15ஆந்தேதி டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ சிந்துவெளி நாகரிகம் எங்கெல்லாம் இருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும். பேசிக் இவ்வளோதான் சொல்ல வரேன். அதுக்குன்னு எல்லா பாயிண்ட்டையும் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறது கிடையாது. இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான், ஓகேவா? சிந்துவெளி நாகரிகங்கிறது எங்கெல்லாம் இருந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குஜராத்தில் இருந்துச்சு, ஆலம்கீர்பூர், மகாராஷ்டிரா, அந்த பக்கம் பஞ்சாப், பலுசிஸ்தான், ஸோ இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான், இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ எங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு பகுதியை சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது அது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற தகவலை பாருங்கள். சிந்துவெளியோட பேசிக்கான தகவல்கள் பாருங்கள். எவ்வளோ நகரங்கள் இருந்துச்சு, எவ்வளோ கிராமங்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க, அதே மாதிரி எந்த மாதிரியெல்லாம் வீட்டை கட்டியிருந்தாங்க. மாடி வீடு இருந்துச்சா, வீட்டில் முற்றம் இருந்ததா இல்லையா, அதேமாரி குளம் இருந்துச்சு, குளத்த வந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூமெல்லாம் இருந்துச்சா. ஸோ அந்த ரூம் இருந்துச்சுன்றதை நம்ம படிக்கிறத தாண்டி ஸோ எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, எந்தெந்த பக்கத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் கேட்கலாம், ஓகேவா? இப்போ ரூம் அப்படின்னு பார்க்கும்போது 3 பக்கத்தில் இருக்கும். படிக்கட்டு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நான் சும்மா பேசிக்காக படித்த விஷயந்தான். படிக்கட்டு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று மேலே ஏறுவோம், இல்லைனா கீழே இறங்குவோம். ஸோ மேலே ஏறுறது இறங்குறதுன்ற மாதிரி திசைகள் எதை சொல்லலாம்? மேலே பார்த்தோம்னா வடக்கு, கீழேனா தெற்கு, ஓகேவா? அப்போ வடக்கு தெற்காக படிக்கட்டுகள் இருந்துச்சு, 3 பக்கத்தில் வந்து அறைகள் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸாக படிச்சுட்டு போயிட வேண்டியதான், ஓகேவா? ஸோ இதில் என்ன தெரியுமா கொடுப்பாங்க, கிழக்கு மேற்காக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஏன் எவ்வளோ ட்விஸ்டடாலாம் கொஷின் கேட்டாலும் நம்ம அதையும் அடிக்கணும். ஆனால் அதை நம்ம வந்து ரிலாக்ஸாக படிச்சுட்டு போனால் மட்டும்தான் அடிக்க முடியும். ஆமாம், படிக்கட்டா மேலே கீழே இருந்துச்சு அப்படின்ட்டு படிச்சுட்டு போயிடணும். ஆமாம், வீட்டில் வந்து முற்றம் கிடையாது, மாடி வீடு அதெல்லாம் டபுளாக கட்டி வச்சுருந்தாங்க, சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு படிச்சுட்டு போயிடணும். வீட்டில் முற்றம் காணப்படவில்லைலாம் படிக்கக்கூடாது, அப்புறம் நம்ம காண போயிடுவோம், ஓகேவா? அதே மாதிரி மாடி வீடுகள் கட்டப்பட்டு இருந்தது அப்படிலாம் படிக்கும். மாடி வீடுலாம் நிறையா இருந்துச்சுப்பா அப்படின்னு படிச்சுக்கணும். நீங்கள் எப்படி படிச்சுக்கணும்னா பக்கத்தில் உள்ள ஆளை கூப்பிட்டு பேசணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கணும். பாரேன், ஆச்சரியமாக படிங்க, அப்பயே பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க,
வீட்டில் வந்து ஆனால் முத்தம் மட்டும் கிடையாது. அது ஒரு மைனஸாக போயிடுச்சு. குதிரையே தெரியாதுங்கிறாங்க அப்படின்றதெல்லாம். ஜஸ்ட்டு குதிரை தெரியாது, இரும்பு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக தான் அரச மரத்தை தான் கும்பிட்ருக்காங்களா, மரத்தை தான் கும்பிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து நடன மாது சிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, லாஸ்ட் வேக்ஸ் முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது அப்படின்றதையும் தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பகுதியில் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ உழுத நிலங்கள் எங்கு கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உழுத நிலங்கள் காலிபங்கனில் கண்டறியப்பட்டது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பகுதியில் ஒரு ஸ்பெஷல். அதை துறைமுகம் லோத்தலில் கண்டறியப்பட்டது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான தகவல்களை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணணும், ஷார்ட்கட்டாக ஏதாவது ரொம்ப ரிலாக்ஸாக படிக்கணும். அதை வந்து நம்ம விழுந்துலாம் படிக்கக்கூடாது. அந்த ஆன்சருக்கும் கேள்விக்கும் என்ன பண்ணணும், எதையாவது ஒன்றத்தை ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம அதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு வழி. ஓகேவா. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்தது தேசிய மறுமலர்ச்சி. இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது 6th இருக்குது. 6th 9th 11th அது டிகிரி லெவலில் போனாலும் ஒரு 10 டேட்டா அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். புதுசாக ஒன்றும் பெரிய லெவல்லலாம் இருந்துட போகிறது கிடையாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து தேசிய மறுமலர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. மக்களின் புரட்சினாலே என்ன தெரியுமா தெரியும், புரட்சி எங்கே நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, யாரெல்லாம் தலைமை வகித்தது, ஸோ என்ன புரட்சியின் விளைவு என்ன, எதனால் புரட்சி நடந்தது, புரட்சிக்கு காரணமாக இருந்தது யார். அதுமாரி இப்போ புலித்தேவரை படிக்கிறீங்களா. ஸோ அவர் எங்கே வந்து டானாக இருந்தார், ஸோ அவர் எப்படி வந்து இறந்து போனார். ஓகேவா. அவர் நாடு இழந்த நிலையிலேயே இறந்து போனார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி இறந்து போனார்ன்ற தகவலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவருடைய காலத்தில் போர்களே தான் வந்துச்சா, படித்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வேலுநாச்சியாரா, ஸோ என்னென்ன லாங்குவேஜ் தெரியணும், நான்லாம் வேலுநாச்சியாருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து இப்படி தான் படித்து வச்சுருப்பேன். 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். 5 அப்படின்னா இஞ்சிங்கிறது ஃப்ரெஞ்சு, அப்படின்னா ஆங்கிலம், அப்படின்னா உருது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக தான் நம்ம என்ன பண்ணணும். ஸோ எல்லா கோணத்துலேயுமே நம்ம அந்த மாதிரி பார்க்கணும். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அந்த மாதிரியெல்லாம் படிச்சுக்கிட்டு. ஸோ நான் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது கிளியராக பாருங்கள். அந்த மாதிரி டேட்டாஸும் நிறையா தான் வச்சுருப்பேன். ஒன்லைனர் கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் ஒன்லைனர் பேசிக்காக இருந்துச்சுனாலும் ஒரு 6 கொஸ்டின் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். யோசிக்கிற மாதிரினா ரொம்ப லூஸ்தனமாக இருக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். லாஜிக்கான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், அதை எப்படியெல்லாம் கேட்கலாம், அது உங்களுக்கு எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு, லாஜிக்காக தெரிஞ்சிருக்காங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அதே தான். இப்போ தீரன் சின்னமலை இருந்திருக்காரு, அவருடைய போர்கள் என்னென்ன, அவர் யார், எங்கே இருந்தார், என்ன பண்ணார், எப்படி சண்டை ஆரம்பிச்சுது, அவர் எப்போ இறந்து போனார், அது ரொம்ப முக்கியம். எங்கே இறந்து போனார், ஓகேவா, அவரை காட்டி கொடுத்தது யார், இந்த மாதிரியான தகவல். அவ்வளோதான். இந்த யூனிட் ஓவர். எவ்வளோ ட்விஸ்ட் வச்சாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம என்னென்னா சில விஷயத்த நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கும்போது கண்டிப்பாக தப்பாக தான் யோசிப்போம், கரெக்டாலாம் யோசிக்க மாட்டோம். எதுக்கு ஆழ்ந்து யோசிக்கணும், பேசிக்காக அப்படி அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள், தேசியத்தின் தோற்றம். ஸோ இதுவுமே அந்த மாதிரி தான். ஏன், எதுக்காக, எப்படி, என்ன தான் நடந்துச்சு, இவ்வளோ தான். இதுதான் ஒரு யூனிட் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஆனால் கதைன்றது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி ஒரு பிரச்சனையை வந்ததுனால தான் இந்த சண்டை நடந்துச்சு, இப்படி ஒரு இயக்கம் வந்ததுக்கு காரணமே அந்த பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்லாம் தெரியணும். பாலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று தேசிய சின்னங்களை பொறுத்தவரை வருஷங்கள் கொடுத்துருப்பாங்க. புலி 1973, ஓகேவா. அதே மாதிரி 1963 தேசிய பறவையாக மயில் ஏற்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 1950 ஆலமரம், தாமரை, மாம்பழம், ஸோ இதெல்லாம் வந்து தேசிய சின்னங்களாக எடுத்துக்கப்பட்டிருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் பூவை பார்த்தோம்னா தாமரை பூ பூத்துருக்கு. அந்த பூவிலேருந்து தரக்கூடிய பழம் வந்து பார்த்தோம்னா மாம்பழம். எல்லாமே டோட்டலாக முரண்பாடாகவே இருக்குல்ல. இது எல்லாமே 1950 வந்துடும், ஓகேவா. அதே மாதிரி டால்ஃபின் எப்படி இருக்குது, ரொம்ப பத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது நல்லா ஒல்லியாக லீனாக இருக்குன்றதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப பத்தையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதுமாரி டால்ஃபின்லாம் நல்லா பத்தையாக இருக்குது. யானைலாம் பார்க்குறதுக்கு நல்லா பத்தையாக மொத்தமாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் பத்தையாக இருக்குன்னா 2010 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 1963 அப்படின்னா 6-3 அப்படின்னு வருது, ஓகேவா.
6 3 அப்படின்னு வருது. லாஸ்ட்லேருந்து பாருங்களேன், 3 6 மூணாறில் மயில் பார்த்தேன், மூணாறில் மயில் பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 6 3 3 6 லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது மூணாறில் மயில் பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பேலன்ஸ் 73 தானே. 73நாலே புலிகள் பாதுகாப்பு சட்டம், புலி தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. புத்தகத்தை தாண்டி தான் ஆர்டிகல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ நிறைய போட்டிருப்பேன், இந்திய அரசமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். இடையில வந்து நான் வந்து எப்படியும் புக்கில் இல்லாத ஒரு 50 ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக படிக்க வேண்டிய ஒரு 40லேருந்து 50 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு எழுதி வந்து கொடுத்துருவேன். வித் என்ன எக்ஸ்ப்ளனேஷனாலும் கொடுத்துருவேன். அது மட்டுமே இடையில அதுவும் வரும். கண்டிப்பாக அதை படித்து தான் ஆகணும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது புத்தகத்தில் கண்டிப்பாக கதையெல்லாம் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. சில யூனிட் கதையாக இருக்கும். இப்போ நீதித்துறை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குன்னா அதில் நிறைய கதை இருக்கும். சில யூனிட் அது வந்து கதையாக கொடுத்துருப்பாங்க. கதைங்கிறது நமக்கு தேவையில்ல. கதையை தாண்டி லாஜிக் அப்படின்றது நிறைய இருக்குது. லாஜிக்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிளை தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த மாதிரி ஃபேஸ் பண்ண முடியும், யார் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும், சரி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த ஒரு கோணத்திலேயே தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது எக்கனாமிக்ஸு, பொருளியல் அறிவுங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் புக்கில் ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு 2 பாயிண்ட் இருக்குங்கிறதுனால அதையும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதில் ஷார்ட்கட் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு பாயிண்ட்டு இன்னும் 2 பாயிண்ட்டே இருக்குது, அவ்வளோதான். உற்பத்திலையும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் கொஷின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நிறைய கேள்வி எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமான பாயிண்ட்டு அங்கே இருக்குது. ஓகேவா, நிறைய பாயிண்ட் வந்து அங்கே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியலை, கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்த மட்டும் குறிப்பாக அந்த பேஜை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சும்மா மார்க் பண்ணி கூட காட்டுங்க, தப்பு கிடையாது. அது சும்மா மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி ரவுண்ட் பண்ணி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக அதுக்கு ஷார்ட்கட் போட்டு உங்களுக்கு சொல்லிவிடுவேன். என்ன பண்ணுங்கள், இப்போ யாரோ ஒரு ஆள் கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்க மட்டும் தான் நோட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஷார்ட்கட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி ஷார்ட்கட் நம்ம மறந்து போகாது, அவ்வளோதான். நல்லா இருந்தாலும் நம்ம மைண்டில் நல்லா நிற்கும். நல்லாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்கட் நல்லாவே இல்லை, அதுவும் போய் என்ன பண்ணிடும், மைண்டில் உட்காந்துரும். மொத்தத்தில் ஷார்ட்கட்டு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா ஷார்ட்கட்டையுமே வந்து நல்லா சூப்பராகலாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல. சில ஷார்ட்கட் நமக்கு தான் இருக்கும், சிலது நல்லா ஃப்ளோவாக வந்துடும், அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் இந்த பாடத்தெல்லாம் நீங்கள் இப்படி தான் வந்து படிக்கணும். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் வந்து என்னென்ன வேர் டு ஸ்டடி அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். அதே மாதிரி தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கான பிளான் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றதையும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கும் இடையில தான் நான் கொண்டாந்து வைக்க முடியும். இதுக்கு படிக்கிறதுக்கும் நேரம் இருக்கணும், தமிழ் படிக்கிறதுக்கும் நேரம் இருக்கணும். வெறும் ஜிஎஸ் மட்டுமே நம்மளால் படிக்க முடியாது, அதே மாதிரி வெறும் தமிழ் மட்டுமே நம்மளால் படிக்க முடியாது. ரெண்டுத்தையுமே படிக்கணுங்கிறதுனால ஸோ கொஞ்சம் கம்பைண்டாக தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கொடுக்கணும். ஆனால் ஜிஎஸ் அப்படிங்கிறது தனியாக தான் வரும், தமிழ் அப்படிங்கிறது தனியாக தான் இருக்கும். அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். மொத்தத்தில் ஜிஎஸை வந்து நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கோணத்தில் நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே படிச்சிங்க அப்படின்னாலே மறக்காது. ஏன்னா ஏகப்பட்ட ரிவிஷன் அதுக்கு உள்ளே சொருவியிருக்கேன். அந்தளவுக்கு நீங்கள் வந்து சூப்பராகவே எப்படி சொல்கிறது, ஜாலியாக படிங்க, ரொம்ப டென்ஷனே வேண்டாம். அதனால தான் பேரே பி கூல் அப்படின்னு வச்சது. ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.